அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்காங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க. இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்துக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாயிருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறிய போகுது. துன்பமெல்லாம் காணாம போக போகுது. இன்பமெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. மீனம் ராசிக்கார அன்பர்களே, இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்கானதுங்க. புரட்டாசி மாதத்தில் கிரக நிலைகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. புரட்டாசி மாதம் சனி பகவானுக்கு உரிய மாதமாக கருதப்படுதுங்க. சனிக்கிழமைகளில் பெருமான வழிபட்டால் சனி பகவானின் தாக்கம் குறையுங்க. புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த மாத விரதம் இருப்பது, சனீஸ்வர பகவானை வழிபடுவது பெரும் புண்ணியமா இருக்குங்க. புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராயும் போது ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல சஞ்சரித்து அர்த்திஷ்டமாக குருவாக வராருங்க. 7.5 சனியின் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுதுங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. இதனால் இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாமல் போகலாங்க. குரு பகவான் மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதையும் கொடுக்க போகிறாருங்க. புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு போக போகிறார். ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களில் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. புரட்டாசி மாதம் இறுதியில் கடகம் ராசிக்கு குரு அதிசயமாக போக போகிறார். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வருவதால் இது அற்புதமான நேரமாக இருக்க போகுதுங்க. எதில் ஈடுபட்டாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. 7.5 சனியுடைய பாதிப்புகள் குறையும். திருமண சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த துன்பங்கள் எல்லாமே கரைந்து போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பம் ராசியில சஞ்சாரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில இயக்கம் பெற போறார். சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. பணிச்சுமை கூட போகுது. குடும்ப சுமை கூட போகுது. கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய பாதிப்பை தடுக்கலாங்க.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரையும் சமமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம் உறுதிப்படுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. குடும்பத்தில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடக்குங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுங்க. மீனம் ராசியினர் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த மாதத்தில் நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையில தான் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உடல் உபாதைகள் மறைய போகுது. மனக்கவலை நீங்க போகுது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவைங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு சிறப்பை சேர்க்குங்க. தொழில் வியாபாரத்தில் திட்டமிடுவதோடு செயல்பட்டா லாபம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க. புதன் என்றால் பெருமாளுங்க. புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கும் உணவளிப்பது அன்னதானம் செய்வதும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு தருங்க. மீனம் ராசி மீனம் லக்கணக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வருங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் எதையும் பொருள்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. குடும்ப வாழ்க்கையில் 3வது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால் நேரத்துக்கு உணவு சாப்பிட்றத பழகிக்கோங்க. நேரத்துக்கு தூங்குங்க. உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. திருச்சியில் உள்ள நரசிம்மர் கோயிலை போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பா பொறுமையா செயல்பட்டா போதுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்குங்க. மகிழ்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதம் 70% நல்லா இருக்குதுங்க. மீதி இருக்கக்கூடிய 30% நீங்க சமாளிச்சு தாங்க ஆகணும். அதை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்க தைரியமா தன்னம்பிக்கையா செயல்பட்டா மட்டும்தாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா, இந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி தாங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும். அதே நேரத்துல ஒரு செயலை செய்யணும். அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டும் வல்லவரான நீங்கள் இந்த மாதம் பலவிதமான அற்புதமான செயல்களை செய்ய போறீங்க. புதிதாக தொழில் தொடங்க போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் குறைய போகுதுங்க. வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுதுங்க. நீங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க, அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. பெண்கள் உடல் நலன்ல மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டுங்க. கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவருடன் மீண்டும் சேர போறாங்க. உங்களின் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாக போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. கலைத்துறையை சார்ந்தவர்கள் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரப்போகுதுங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கணுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரப்போகுது. போட்டிகளை சமாளிக்க போறீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்க போகுது. உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைக்க போறாங்க. எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் சமாளிக்க போறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வெள்ளம் கலந்த உணவுகளை தந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. அதிர்ஷ்டங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. பொன் பொருள் எல்லாம் சேரும். ஏழை மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராதுங்க. கடன் பாக்கிகள் அடைய போகுது. பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் நீங்க போகுது. புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேற போகுது. வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்க போறாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ போறீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவு குறைய போகுது. வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேற போகுது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைய போகிறாங்க. வியாபாரிகள் புதிய கிளைகளை துவங்க போட்ட திட்டம் நிறைவேற போகுது. அரசியல் பிரமுகர்கள் இழந்த சொத்தை மீட்டு தர போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் புத்துணர்வுடன் காண போறீங்க நீங்க. பணவரவு இருக்க போகுது. சேமிப்பு உயர போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ போறீங்க. தடைபட்டு இருந்த காரியங்கள் இனிதே நடைபெற போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.